இந்த கதை உத்தரப்பிரதேசத்தோட காகேரி நகரத்தில் இருந்து ஆரம்பிக்குது. காகேரி நகரம் லக்னோல இருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு இடம். அங்கதான் மனோஜ் ஜோடி என்ற நபர் வாழ்ந்து வந்திருக்கான். இந்த வருடம், அதாவது 2025 மார்ச் மாதம் 21ஆம் தேதி அன்னைக்கு இரவு 8 மணி இருக்கும். மனோஜ் அவனோட வீட்டில் இருந்து அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வெளியே கிளம்பி போக ஆயத்தமாகறான். அதை பார்த்த மனோஜோட அப்பா இரவுல எங்க வெளியே கிளம்பி போறான்னு மனோஜ் கிட்ட கேட்டதுக்கு நண்பன்கிட்ட இருந்து விருந்து ஒன்றுக்கு அழைப்பு வந்திருக்கிறதாகவும் போயிட்டு சீக்கிரமா திரும்பி வாரதாகவும் சொல்லி இருக்கான். மனோஜ் அன்னைக்கு ரோஹித் என்ற அவனோட நண்பன் ஒருத்தருக்கு கால் பண்ணி அவனையும் தன்னோட விருந்துக்கு போறதுக்காக அழைச்சிருக்கான். ரோஹித்துக்கு அன்னைக்கு ராத்திரி வெளியே போக விருப்பம் இல்லாட்டியும் நண்பனுக்காக அவன் கூட விருந்துக்கு போறதுக்கு சம்மதிச்சும் இருக்கான். அன்னைக்கு மனோஜும் ரோஹித்தும் விருந்துக்கு போறதா அவங்களோட வீட்டுல சொல்லிட்டு வீட்டை விட்டு 8 மணி போல கிளம்பி இருக்காங்க. அவங்க 2 பேரும் அன்னைக்கு கிளம்பி போறத அந்த ஊர்ல பலரும் பார்த்திருக்கிறாங்க. 1 மணி நேரத்துல வீட்டுக்கு திரும்பி வந்து விடுவதா சொல்லிட்டு போன ரோஹித் வீட்டுக்கு வந்து சேரல. அவரோட மொபைல் போனுக்கு கால் பண்ணி பார்த்தப்பவும் ரோஹித் போனையும் எடுத்திருக்கல. மனோஜ் கிராமத்துல இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற மரகடாபாத் சாலை வழியா அன்னைக்கு இரவு 9ல இருந்து 9:45 வரைக்கும் வேலை முடிச்சுட்டு வந்துட்டு இருந்த வழிபோக்கர்கள் சிலர் சாலையில வித்தியாசமான ஏதோ ஒன்று கிடக்கிறத பார்த்திருக்காங்க. அந்த சாலை வெறிச்சோடி போய் கிடந்திருக்கு. போக்குவரத்துக்கள் பெருசா எதுவும் இருந்திருக்கல. அந்த வழிபோக்கர்கள் தன்னோட கையில இருந்த டோர்ச் அடிச்சு பார்க்கிறப்போ அந்த சாலையில 2 இளைஞர்கள் படுத்து கொண்டிருக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. ஆனா அவங்க கிட்ட போய் பார்க்கிறப்போ அந்த 2 பேரோட உடல்ல இருந்தும் ரத்தம் வழிந்தோடிய நிலையில 2 பேருமே கொல்லப்பட்டு கிடந்திருக்காங்க. இதனால அந்த வழிபோக்கர்கள் சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட சத்தத்தை கேட்ட பலர் அந்த இடத்துல கூட ஆரம்பிக்கிறாங்க. இரவு 10 மணி வரைக்கும் யாருமே இந்த சம்பவம் பற்றி காவல்துறைக்கு சொல்லி இருக்கல. இரவு 10:30 மணிக்கு பிறகுதான் சம்பவ இடத்துக்கு காவல்துறை வந்து சேர்றாங்க. நடந்தது என்ன என்பதை ஆராய்ச்சி பார்க்கிறப்போ அந்த 2 இளைஞர்களும் கூரான ஆயுதம் ஒன்றால வெட்டி கொல்லப்பட்டிருக்கிறது தெரிய வருகிறது. அங்க கூடியிருந்த மக்கள் கூட்டத்தில் சிலருக்கு அந்த இளைஞர்களை அடையாளம் தெரிஞ்சிருக்கு. பக்கத்து கிராமத்தில் வாழ்ற ரோஹித் மற்றும் மனோஜ் என்று காவல்துறைக்கு அவங்க அடையாளம் காட்டுறாங்க. சம்பவம் நடந்த இடத்தை காவல்துறை சோதனை போடுறாங்க. 2 சடலங்கள் கிடந்த இடத்துல இருந்து சில மீட்டர்கள் தூரம் தள்ளி நிப்பாட்டப்பட்டிருக்கிற ஒரு பைக் ஒன்று காவல்துறை கண்டுபிடிக்கிறாங்க. அது மனோஜ் ஓட்டி வந்த பைக் என்பது அவனோட குடும்பத்தில் இருந்து தெரிய வந்திருக்கு. மனோஜ் பிறந்தநாள் வீட்டொன்றுக்கு போறதா தான் குடும்பத்துக்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கான். ஒருவேளை பிறந்தநாள் விருந்தா இருந்திருந்தா இரவு 8 மணிக்கு அவசரமா கிளம்ப வேண்டிய கட்டாயம் இருந்திருக்காது. அதனால மனோஜ் சொன்னது ஒருவேளை பொய்யா கூட இருக்கலாம் என்று காவல்துறைக்கு தோணி இருக்கு. அப்படின்னா யாரோ திட்டமிட்டு அந்த 2 பேரையும் அங்க வர வச்சிருக்கணும் என்று காவல்துறை முடிவு பண்ணி மனோஜ் ரோஹித்தோட செல்போன் அழைப்பு விவரங்களை சேகரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதோட அந்த ஏரியாவில் இருந்த சிசிடிவி காணொலிகளையும் சேகரிக்கிறாங்க. கொலை நடந்த இடத்துல இருந்து அவங்களோட செல்போன்கள் காணாமல் போயிருக்கு. ஆனா காவல்துறை விசித்திரமான ஒன்று சம்பவம் நடந்த இடத்துல இருந்து கண்டுபிடிக்கிறாங்க. அது ஒரு மனித விரல். மனோஜ் மற்றும் ரோஹித்தோட விரல்கள் வெட்டுப்பட்டிருக்கல. அப்போ துண்டிக்கப்பட்டு கிடந்த அந்த விரல் யாரோடதா இருக்கும் என்று யோசிக்கிறப்போ அது ஒரு போலை கொலை பண்ணின நபரோடதாக கூட இருக்கலாம் என்று காவல்துறைக்கு தோணுது. பிரேத பரிசோதனை அறிக்கை முடிஞ்சதும் காவல்துறை அதை வாசித்து பார்க்கிறப்போ 2 பேரும் கூரான கத்தி ஒன்றால வெட்டப்பட்டிருக்கிறதும் மனோஜோட உடம்புல மட்டும் பல வாட்டி சரமாரியாக வெட்டப்பட்டிருக்கிறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. சோ கொலையாளிக்கு மனோஜ் மேலதான் அதிக வெறுப்பும் கோபமும் இருந்திருக்கணும். கொலையாளிக்கு மனோஜை கொல்லணும் என்பதுதான் நோக்கமா இருந்திருக்கணும். ஒருவேளை ரோஹித் மனோஜோட போனதனால கூட அவனையும் சேர்த்து கொண்டிருக்கலாம். காவல்துறை விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக மனோஜ் கொல்லப்படணும்? ஒன்னும் காதல் விவகாரமாக இல்லைனா யார்கிட்டையும் தனிப்பட்ட பகையாக இருந்திருக்கலாம். சோ அதை தெரிஞ்சு கொள்ள காவல்துறை முதல்ல மனோஜ் குடும்பத்துக்கிட்ட விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. மனோஜோட குடும்பத்துல அவனோட பெற்றோர் மற்றும் 2 சகோதரங்கள் இருந்திருக்காங்க. அவனோட அப்பா விவசாயம் செஞ்சுதான் பிழப்ப நடத்தி வந்திருக்கார். ரோஹித்தோட குடும்பத்துல அவனோட பெற்றோரும் 4 சகோதரங்களும் இருந்திருக்காங்க. ரோஹித்தோட அப்பா வீட்டு காவலரா வேலை செய்து வந்திருக்கார். ரோஹித் அண்மையில ரயில்வே வேலைக்கு தேர்வு எழுதினதாகவும் அதுல செலக்ட் பண்ணப்பட்டிருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. அதனால அவன் குடும்பத்துல ரொம்பவே சந்தோஷம் இருந்திருக்கு. அப்படி பார்க்கிறப்போ மனோஜுக்கும் ரோஹித்துக்கும் பகையாளி என்று யாரும் இருந்திருக்கல. இந்த கேஸ் பற்றி காவல்துறை விசாரிச்சுட்டு போறப்போ மனோஜோட கால் ஹிஸ்டரியில இருந்து ஒரு துப்பு கிடைக்குது. அது என்னன்னா, கொலை நடந்த அன்னைக்கு நாள் மனோஜோட மொபைல் நம்பருக்கு ஒரே நம்பர்ல இருந்து 35 வாட்டிகள் கால் வந்திருக்கு. அந்த மொபைல் நம்பர் யாரோடது என்ற தகவல் எடுக்கிறப்போ அது முகமது இட்ரிஸ் என்ற ஒருத்தரோட பேர்ல பதிவாகி இருந்திருக்கு. மனோஜ் கிட்ட 2 சிம் கார்டுகள் இருந்திருக்கு. அதுல ஒன்னும் மனோஜோட சொந்த பேர்லையும் மற்ற சிம் கார்டு முகமது இட்ரிஸ் என்ற நபர் பேர்லையும் பதிவாகி இருந்திருக்கு. அந்த முகமது இட்ரிஸ் யாருன்னு தேடி
பார்க்குறப்போ அப்படி ஒருத்தரே இல்லை என்பதும் அந்த பேரில் பதிவாகி இருந்த 2 சிம் கார்டுகள் போலியானது என்றும் கண்டுபிடிக்கப்படுகிறது. முகமது இட்ரிஸ் என்ற பேரில் பதிவாகி இருந்த 2 சிம் கார்டுகளில் இருந்தும் அடிக்கடி மனோஜ் கால் பேசி வந்தது தெரிய வருகிறது. அப்போ மனோஜ் எதுக்காக போலியான சிம் கார்டுகளை பயன்படுத்தணும், அப்படி மனோஜ் யார் கூட பேசுறதுக்காக இந்த போலியான சிம் கார்டுகளை பயன்படுத்தி வந்தான் என்ற கேள்வி வருகிறது. இன்னும் ஒரு போலியான சிம் கார்டு யாரோட கையில் இருக்குது என்று போலீஸ் தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த வழக்கில் ரோஹித்தோட பங்கு குறைவாக இருந்ததுனால விசாரணை முழுவதுமே மனோஜை மையமாக வச்சு தான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. மனோஜோட பக்கத்து வீட்டுக்காரங்களை விசாரித்து பார்க்குறப்போ மனோஜுக்கு முன்னாடி ஒரு காதலி இருந்ததாகவும் அவங்க திருமணம் பண்ணிக்கொள்ள இருந்ததாகவும், ஆனால் அப்போது மனோஜுக்கு வேலை எதுவும் இல்லாததுனால பெண் வீட்டார் அவங்களோட காதலுக்கு சம்மதம் சொல்லவில்லை என்றும், பின்னாடி மனோஜ் காதலிச்ச பொண்ணும் வேறு ஒரு நபரை திருமணம் பண்ணிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. மனோஜ் இன்னொரு மொபைல் நம்பருக்கும் முன்னாடி அடிக்கடி கால் பேசி வந்திருக்கான். அந்த மொபைல் நம்பர் அங்கிதா என்ற பேரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. போலியான மொபைல் நம்பரை பாவிச்சதுக்கு பின்னாடி அங்கிதா மொபைல் நம்பருக்கு மனோஜ்கிட்ட இருந்து கால் எதுவும் போயிருக்கல. மனோஜோட முன்னாள் காதலி பற்றி விசாரிக்கிறப்போ அவளோட வீடு மனோஜ் வீட்டில் இருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறதும் அவளோட பேர் அங்கிதா என்பதும் தெரிய வருகிறது. அப்படி பார்க்க போனா மனோஜ் பழைய காதலியோட அவளுக்கு திருமணம் முடிஞ்ச பின்னாடியும் அவளோட தொடர்பில் இருந்து வாரது வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. அங்கிதா கணவர் மகேந்திரகுமார் அவர் உத்தரப்பிரதேசத்தில் கான்ஸ்டபிளா வேலை செய்து வந்திருக்கார். லக்கிம்பூர்ல வேலை செய்து வந்த மகேந்திரகுமார் தற்காலிகமா சில காலம் அயோத்தியில வேலை செய்து வந்திருக்கார். மார்ச் மாதம் 21ஆம் தேதி அயோத்தியில வேலையை முடிச்சிட்டு லக்கிம்பூருக்கு திரும்பி வந்திருக்கான். அதே நாள் இரவு தான் மனோஜும் கொல்லப்பட்டிருக்கான். அப்போ மனோஜ் கொல்லப்பட்டதுக்கும் அங்கிதாவுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கலாமா என்று காவல்துறை சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா சந்தேகம் இன்னும் உறுதி பண்ணப்பட்டது மகேந்திரகுமாரை நேர்ல பார்த்த பின்னாடி தான். அதாவது மகேந்திரகுமாரோட கையில கட்டு போட்டு இருந்திருக்கிறத காவல்துறை ஓரளவு கவனிச்சு குற்றவாளியையும் நெருங்கிட்டு நினைக்கிறாங்க. ஆரம்பத்தில் அங்கிதாவும் மகேந்திரகுமாரும் ரோஹித் மற்றும் மனோஜோட கொலையில தங்களுக்கு சம்பந்தம் இல்லை என்று சொன்னாலும் காவல்துறையோட கடின விசாரணை காரணமா அங்கிதா கடைசியா வாய் திறந்து பேச ஆரம்பிக்கிறா. மனோஜும் அங்கிதாவும் ஒரே பள்ளியில படிச்சு வந்திருக்கிறாங்க. ஆரம்பத்தில் இவங்க நட்பா தான் இருந்திருக்கிறாங்க. ஆனா பின்னாடி இந்த உறவு காதலாக மாற்றமடையுது. ஆனா இவங்க காதலுக்கு அங்கிதா குடும்பம் மறுப்பு சொல்லி இருக்காங்க. அதோட மகேந்திரகுமார் என்ற ஒரு போலீஸுக்கும் திருமணம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. திருமணத்துக்கு பின்னாடி அங்கிதா அவளோட மாமியார் வீட்டுக்கு போய் குடியேறி இருக்கா. காவல் பணி காரணமா மகேந்திரகுமார் வீட்டுக்கு மிகச்சில நாட்கள் தான் வந்துட்டு போயிருக்கான். திருமணமாகி 1 வருடங்களுக்கு இவங்களோட வாழ்க்கை சந்தோஷமாகவே போயிட்டு இருந்திருக்கு. 1 வருடத்துக்கு பிறகுதான் மகேந்திரகுமார் அங்கிதா நடவடிக்கைகள்ல சில மாற்றங்களை கவனிக்க ஆரம்பிச்சிருக்கான். அங்கிதா அடிக்கடி மொபைல் போன் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கா. மகேந்திரகுமாரோட உறவினர்களும் அங்கிதா அடிக்கடி போன்ல யார் கூடவோ பேசுறதாகவும் முறைப்பாடு பண்ணி வந்திருக்கிறாங்க. பல வாட்டி மகேந்திரகுமார் அங்கிதாவுக்கு கால் பண்ணினப்பவும் அங்கிதா இன்னொருத்தரோட போன் பேசிட்டு இருக்கிறது தெரிய வந்திருக்கு. ஒவ்வொரு வாட்டியும் மகேந்திரகுமார் இது பற்றி அவகிட்ட கேட்டப்ப எல்லாம் அங்கிதா அவளோட பெற்றோர்கிட்ட பேசுறதாகவும் இல்லைனா நண்பிகள் கிட்ட இல்லைனா சகோதரிகள் கிட்ட பேசுறதாகவும் சமாளிச்சு வந்திருக்கா. ஆனா மகேந்திரகுமார் போலீஸா இருந்ததுனால சைபர் கிரைம் ஆபீஸ்ல இருந்த சில நண்பர்கள் உதவியை வச்சு மனைவி யார் கூட எல்லாம் போன் பேசிட்டு வந்திருக்கிறா என்பதை கண்டுபிடிச்சிருக்கான். இது நடந்தது 2024 டிசம்பர் 24ஆம் தேதி அன்னைக்கு தான். அங்கிதா மனோஜ் ராஜ்புத் என்ற ஒரு ஆண் கூட அதிகமா போன் பேசிட்டு வந்திருக்கிறது மகேந்திரகுமாருக்கு தெரிய வருகிறது. அப்பதான் மனோஜும் அங்கிதாவும் திருமணத்துக்கு முன்னாடி காதலிச்சு வந்த விஷயம் மகேந்திரகுமாருக்கு முதல் வாட்டி தெரிய வந்திருக்கு. திருமணத்துக்கு பின்னாடி இவங்களோட தொடர்பு விட்டு போயிருந்திருக்கு. ஒரு கண்காட்சிக்கு 2 பேரும் போயிருந்தப்போ 2 பேரும் மொபைல் நம்பரை பரிமாறி மறுபடியும் பேசி பழக ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பிரச்சனை மகேந்திரகுமார் குடும்பத்துல கொஞ்சம் மூஞ்சதுக்கு பின்னாடி மகேந்திரகுமார் மறுபடியும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்கான். அங்கிதாவும் மறுபடியும் மனோஜ் கூட பேச ஆரம்பிச்சிருக்கா. இப்படி இருக்கிறப்பதான் அங்கிதா கர்ப்பமா இருக்கிற விஷயம் மகேந்திரகுமாரோட குடும்பத்துக்கு தெரிய வருகிறது. இந்த தகவல் அந்த குடும்பத்துக்கு சந்தோஷத்தை கொடுத்தாலும் மகேந்திரகுமாருக்கு சந்தோஷத்தை கொடுக்கல. ஏன்னா அங்கிதா வயிற்றுல இருக்கிறது மனோஜோட குழந்தையா கூட இருக்கலாம் என்ற சந்தேகம் மகேந்திரகுமாருக்கு ஆரம்பத்தில இருந்தே இருந்து வந்திருக்கு. இதனால கணவன் மனைவிக்கு இடையில அடிக்கடி சண்டை ஏற்பட்டு வந்ததா சொல்லப்படுகிறது. தன்னோட குடும்பத்துல வந்த எல்லா பிரச்சனைக்கும் மனோஜ் தான் காரணம் என்று நினைச்ச மகேந்திரகுமார் மனோஜை தன்னோட வழியில இருந்து அகற்ற நினைச்சிருக்கான். தன்னோட திட்டத்துக்கு மனைவியையும் சம்மதிக்க வச்சிருக்கான். மகேந்திரகுமார் போலியான 2 சிம் கார்டுகளை வாங்கி இருக்கான். ஒன்ன மனைவி கிட்ட
கிட்டையும் இன்னும் ஒன்று மனோஜ் கிட்டையும் கொடுக்க சொல்லி இருக்கான். அந்த மொபைல் நம்பர்ல இருந்து மட்டும் மனோஜுக்கு கொஞ்ச காலம் போன் பேச சொல்லி இருக்கான். போலீஸை திசை திருப்புறதுக்காக மகேந்திரகுமார் இந்த மாதிரி பண்ணி இருக்கணும். மனோஜ மகேந்திரகுமார் கொல்ல திட்டம் போட்டிருந்தது மார்ச் மாதம் 21ஆம் தேதி 2025 அன்னைக்கு. ஆனா மனோஜ திடீரென்று இரவுல வர சொன்னா சந்தேகம் வரும் என்று நினைச்சவங்க இதுக்கு முன்னாடியே 3 வாட்டி அங்கிதா மனோஜ சந்திக்கிறதுக்காக இரவுல வர சொல்லி இருக்கிறது விசாரணையில தெரிய வந்திருக்கு. மார்ச் மாதம் 21ஆம் தேதி அன்னைக்கு இவங்க பிளான் போல அங்கிதா போலீஸ் சிம் கார்ட்ல இருந்து மனோஜுக்கு கால் பண்ணி அன்னைக்கு இரவு சந்திக்கணும் என்று சொல்லியும் மனோஜ இரவு 8 மணி போல வர சொல்லியும் கால் பண்ணி இருக்கா. ஆனா மனோஜுக்கு அன்னைக்கு வேற வேலை ஏதோ இருந்திருக்கு. அதனால அன்னைக்கு இரவு வாரத்துக்கு மனோஜ் மறுப்பு சொல்லி வந்திருக்கான். ஆனா அன்னைக்கு விடாம 35 வாட்டி கால் பண்ணி அங்கிதா மனோஜை வற்புறுத்தி தான் வர சொல்லி இருக்கா. வேற வழி இல்லாம மனோஜ் அன்னைக்கு வாரத்துக்கும் சம்மதிச்சிருக்கான். ஆனா அன்னைக்கு மனோஜ் தனியா தான் போயிருக்கணும். இதுக்கு முன்னாடியே காதலியை சந்திக்கிறதுக்கும் தனியா தான் போயிருக்கான். ஆனா அன்னைக்கு மட்டும் எதற்காக ரோஹித்தை கூட்டி கொண்டு போனான்னு யாருக்குமே தெரிஞ்சிருக்கல. அங்கிதா சொன்ன இடத்துக்கு போய் சேர்ந்ததும் மனோஜ் அங்கிதாவுக்கு கால் பண்ணி தான் வந்து சேர்ந்த விஷயத்த சொல்லி இருக்கான். அதே நேரம் அங்கிதா முன்னாடியே அந்த இடத்துல ஒளிஞ்சு கொண்டிருந்த மகேந்திரகுமாருக்கு கால் பண்ணி மனோஜ் வந்து சேர்ந்த விஷயத்த சொல்லி இருக்கா. கையில கத்தியோட காத்துட்டு இருந்த மகேந்திரகுமார் அவனோட நண்பர்களோட மனோஜை சரமாரியா வெட்ட ஆரம்பிச்சிருக்கான். ஒரு கட்டத்தில் மனோஜ் உயிர் அங்கேயே பிரிஞ்சிருக்கு. இது எல்லாத்தையும் ரோஹித் தள்ளி இருந்து பார்த்துட்டு இருந்திருக்கான். மகேந்திரகுமாரும் ரோஹித்தும் பள்ளி பருவத்தில் இருந்தே நண்பர்களாக இருந்தவங்க. அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இருந்திருக்கல. ஆனால் ரோஹித்தை உயிரோட விட்டா தான் போலீஸில் மாட்டிக்கொள்வோம் என்று பயந்த மகேந்திரகுமார் ரோஹித்தையும் கத்தியால் வெட்டி கொண்டிருக்கான். பின்னாடி கத்தியை அங்கிருந்த வயலுள்ள வீசிட்டு லக்கிம்பூருக்கு பஸ்ஸில் புறப்பட்டு போய் சேர்ந்திருக்கான். மார்ச் மாதம் 23ஆம் தேதி அங்கிதா மகேந்திரகுமார் காவல்துறையால் கைது பண்ணப்படுறாங்க. மகேந்திரகுமார் கையில் இருந்த காயம், சம்பவ இடத்துல கிடைச்ச மகேந்திரகுமாரோட விரல், செல்போன் கால் ஹிஸ்டரி, அங்க இறுதியா கிடைச்ச சிசிடிவி ஃபுட்டேஜ்ல மனோஜ் பதிவாகி இருந்ததை வச்சு காவல்துறை மகேந்திரகுமார் அங்கிதா மேல வழக்கு பதிவு பண்ணி அவங்கள சிறையில் அடைச்சிருக்காங்க.